டெய்லி படுங்க பாய நீ கிட்டவன மூக்கணத்துல எடுங்க. மூக்கணம் கொஞ்சம் தள்ளிக்கங்க. எடுங்க. இங்க வந்துருங்க. எடுங்க அப்படி இங்க இருந்து எடுங்க. ஏந்திரங்க ஒண்ணு மணத எடுங்க தைரியம். இது வந்து கோவை மேற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆலாதுறை, மாதம்பட்டி, முகாசிமங்கலம், பெருமாள் கோவில்பதி இந்த மாதிரி மாடுல வந்து சுத்தமான கொங்க மாடு. இது வந்து கொங்க மாடு, பட்டி கொங்க மாடுன்னு சொல்லலாம், இல்லாட்டி மலை கொங்க மாடுன்னு சொல்லலாம். இவர் அண்ணன் பேர் வந்து சந்திரன். பல ஆண்டுகளே இவங்க தாத்தா காலத்திலேருந்து முன்றும் இவருக்கே தெரியாது இத்தனை மாடுகளில் நாட்டு மாடை வச்சு காப்பாற்றிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இதுதான் இந்த மண்ணோட மாடு, இந்த பழைய வர்க்க மாடு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல முட்டுவெளி போட்டு நல்லா அந்த தவிடு புண்ணாக்கெல்லாம் போடுறவங்க விருப்பப்படுறவங்களா இருந்ததுன்னா இந்த மாடு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 8 லிட்டர் 9 லிட்டர் கறக்கும். இது வந்து பார்த்து மூக்கணும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, தெளிக்கும். பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த காம்பு பிடிக்கிறோம், செய்கிறோம், ஒன்றுமே செய்யாது. இந்த மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா எது இருக்காது, எந்த இது இருக்காது. காதை பிடிச்சிட்டு வந்து கறக்கலாம். ஒவ்வொருத்தரும் இந்த மாட்டை வந்து கடிச்சிரும், முட்டிரும், உதைக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி வந்து எத்தனையோ நன்மைகள் வந்து இந்த மாட்டில் வந்து இருக்குது. பார்த்துக்கோங்க, ஒரு ஆளே உள்ளே போயிட்டு வரலாம். பாருங்கள், ஒன்றும் பண்ணாது. பார்த்து போங்க. மூலமாக சாணி அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம். சொல்லிருக்கேன் நீங்கள் புது ஆள் இந்த மாட்டுக்கு. பாருங்க, இப்படிக்கு நாங்கள் வந்து இது பழக்கமே இல்லாத புது ஆள். இந்த மாடு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு தங்கமான மாட்டை வந்து அவங்கவுங்க அந்த மண்ணுக்கேற்ற மாடு வளர்த்தணும். இதுதான் நம்மளோட கருத்து இருக்கு. இந்த மாடுகள்லாம் வந்து காப்பாற்றணும்னா எல்லாரும் மறுபடியும் வந்து மலைக்குள்ள வந்து மேய்க்கிறதுக்கு பட்டி பாஸ் அவசியமாக தேவைப்படுது. அந்த இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா இந்த மாட்டையும் காப்பாற்றலாம், காட்டோட வளத்தையும் காப்பாற்றலாம். அதே மாதிரி அனிமல்ஸ் வந்து வெளியே வராமல் இருக்கிறது. அந்த மாடுகளில் பவுண்டுக்கிட்டு மேய்ஞ்சிங்கன்னா அனிமல்ஸ் எதுவும் வெளியே வராது, யானை பிரச்சனை எதுவும் இருக்காது. என்னங்கிறீங்களா? அது கண்டிப்பாக நீங்கள் முதல்ல நம்ம பட்டிக்குள்ளே மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது எந்த மாதிரி யானை வரல இல்லை. நாங்கள் பாறைப்பட்டி மலையில் ஓட்டி மலையில் மேய்க்கிற காலத்தில் ஆனை இல்லை, மலையிலேயே பட்டி போட்டு மேய்ச்சங்க, பாசு வாங்கியிருந்தோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இடத்துல பாசே வச்சுருந்தேன். ஆமாம், பாருங்க, இன்னொரு மாடு இருக்குது பாருங்க. இது கொஞ்சம் குறும் பண்ணும் பாருங்க, இதுவும் கொங்க மாடு தான், சுத்தமான கொங்க மாடு. நீ ஒன்றும் பண்ண சுத்தமான கொங்க மாடு இதெல்லாம். அதுலேயும் ஒன்றும் பாருங்க, இது எல்லாமே சுத்தமான கொங்க மாடு. என்னுடைய கண்ணுத்தை இந்த மணியை போகிறான், எனக்கு சத்தம் போடு வந்து எனக்கு போகல சத்தம் கேட்டு அவன் தான் வந்தேன் கூப்பிடுத போகிறான் பாரு, கூப்பிடு பாருங்க. வா வா வந்தா தான் வா உன்னை தொலைட்டு வந்துக்கிறாங்க. இத்தனுடைய கணக்கு தான் இருக்குது. மலையா மாடு ஒன்றும் பண்ணாது. வர அத்தனுடைய கணக்கு அது, இத்தனுடைய கணக்கு மாதிரி போது பாருங்க. நாட்டு கணக்கு ஒன்றும் பேசாது. பாருங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் கார்னர் மாடுகள்லாம். பாருங்க, எந்த மூக்கணும் இல்லை, ஒன்றும் இல்லை, மூக்கணுமே இல்லை, இல்லை கண்ணு போட்டுருக்கு பாருங்க. கண்ணு போட்டுருக்குங்க பாரு, அந்த கண்ணு போகுது பாருங்க. ஓ, அந்த கண்ணு பக்கத்துலேயே வேண்டிய தண்ணி விட்டு கண்ணு போட்டு பாருங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இது. இந்த மாதிரி மாடுகள்லாம் நம்ம கறந்து கிடையாது தான் விட்டுட்டோம். கறக்கிறதுல இது எல்லாமே கறந்து பழக்கணும் தான். இது கண்ணு போட்டுருங்களா? இது கறந்து பழக்கம் தான். இதுக்கு இந்த காலக்கண்ணு இது 2 ஒரு சோடி. இல்லை, இது கண்ணு போட்டிருக்கா? போட்டிருக்குதா? காலக்கண்ணு போட்டு. சரி சரி. இது காலக்கண்ணு. இது பாருங்க, இது எல்லாம் கொங்கண்ணு. இது எல்லாமே சுத்தமான கொங்கண்ணு. இது மலையா மாடு, மலையா கொங்க. இப்போ அந்த மாடு கண்ணு போட்டுருது இல்லைங்க, அந்த மாட்டோட கண்ணு தான் வர. அந்த கண்ணு போட்டுருக்குது. கண்ணு போட்டது. ஓ, இது நல்லா சுத்தமான கொங்க நாட்டு. ஆமாம், பியூர் கொங்க மாடு. அது ஒன்று பழைய வர்க்கம், பழைய மாடு. எத்தனை வருஷம் யாருக்குமே தெரியாது. அதெல்லாம் தெரியாதுப்பா. ஓ, தண்ணி மோட்டு வா. குறும்பு பாரு, இதே போட்டா கட் பண்ணிக்கணும்.